சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு கங்கையம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் 28 வயது இளைஞர் கவியரசன். இளநீர் கடை வைத்துள்ள இவர் கடந்த மே மாதம் 6ஆம் தேதி உஷா தேவி என்பவரிடமிருந்து 1.5 சென்ட் காலியிடத்தை 11,50,000 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கியுள்ளார். உஷா தேவி நிலத்திற்கு 3வது உரிமையாளர் என கூறப்படும் நிலையில் நிலத்தின் முதல் உரிமையாளரான பெருமாள் என்பவரது மகன் ராஜேந்திரன் தனது தந்தை தன்னிடம் கேட்காமல் நிலத்தை விற்றுவிட்டதாகவும் நிலம் தங்களுக்குதான் சொந்தம் எனவும் கூறி கவியரசனிடம் பிரச்சனை செய்ததாக தெரிகிறது. அதற்கு கவியரசன், பெருமாள் அவரது பரம்பரை சொத்தை விற்கவில்லை, மாறாக 2வது உரிமையாளர் நிலத்தை வாங்கிய போதே ராஜேந்திரன் கேட்டிருக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு 4வதாக தன்னிடம் கைமாறி வந்த பிறகு நிலத்தை கேட்பது எந்த வகையில் நியாயம்? அதிலும் நிலத்தை தான் வாங்கிய போது கொடுத்த தொகையையும் தரமாட்டேன் என கூறுவது அநியாயம் என குற்றம் சாட்டி கானாத்தூர் போலீசில் புகார் அளித்தார். ஆனால் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிதாக வாங்கிய நிலத்தை தனது தந்தை முனுசாமி, தாய் கனகா ஆகியோருடன் சுத்தம் செய்து கொண்டிருந்தார் கவியரசன். அப்போது அங்கிருந்த பெருமாள் மற்றும் அவரது அண்ணன் ராஜேந்திரன் குடும்பத்தினர் யாருக்கு சொந்தமான நிலத்தை யார் சுத்தம் பண்ணுவது என கவியரசு குடும்பத்தினரிடம் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ராஜேந்திரனின் குடும்பத்தினர் கவியரசுவின் தாய் தந்தையை கண்மூடித்தனமாக தாக்க ஆரம்பித்தனர். குறிப்பாக ராஜேந்திரனின் மகனான 17 வயது சிறுவன் முனுசாமியின் மார் மீது எகிரி எட்டி உதைத்ததோடு கனகாவின் தலையில் செங்கலை தூக்கி அடித்தார். ராஜேந்திரன் வீட்டு பெண்களும் கவியரசனின் தாய் தந்தையை மாறி மாறி தாக்கினர். இதில் காயமடைந்த கவியரசன், கனகா, முனுசாமி ஆகிய 3 பேரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதில் கனகாவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளார். ஏற்கனவே புகார் அளித்த போதே போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா என வேதனை தெரிவித்த கவியரசன், தங்களை அடித்த ராஜேந்திரன் குடும்பத்தினரும் அவரது மகனும் ஜாலியாக வெளியில் சுற்றுகிறார்கள், ஆனால் பணம் கொடுத்து நிலத்தை வாங்கிய நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் என குற்றம் சாட்டினார். எல்லாம் வழி அடித்து அம்மாவை கழுத்து காய்ச்சிட்டாங்க, அப்பாவும் கழுத்து காய்ச்சிட்டாங்க. அம்மாவுக்கு ரத்த கசிவு ஏற்பட்டு செங்கல்பட்டு ஜிஹெச்ஐ சேர்த்து வச்சுருக்காங்க. இன்னொரு போலீஸ் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. அவன் சின்ன பையன் 16 வயசு பையன் எங்கள் அப்பாவை எட்டி வச்சிட்டான், மார்மல் எட்டி வதைக்கிறேன், அம்மாவை கழுத்து காய்ச்சிட்டான். ரத்த கசிவு மூலையில் ரத்த கசிவை செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சுருக்கான். இன்னொருமே அது ஆக்ஷனே கிடையாது. அவன் அசல்ட்டாக சுற்றினா ரோட்டில் சுற்றினா இருக்கிறாங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்குது. எஃப்ஐஆர் போகிறோம் சார், கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இருக்கிறான், ஒரு ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கல. கங்கையம்மன் கோவில் தெருவையே ராஜேந்திரன் குடும்பத்தினர்தான் ஆள வேண்டும் என நினைப்பதாகவும் எந்த வாகனங்களும் உள்ளே நுழைய விடாமல் பிரச்சனை செய்வதாகவும் கூறிய கவியரசன் இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அவங்க தான் ஆளணுமா, அந்த தெருவே உள்ளே போக விட மாட்டுறாங்க. 2 பெரியார் தெரு தான், கங்கையம்மன் கோவில் தெரு, ஒரு பெரியார் தெரு ஒன்று இருக்கும். பெரியார் தெரு உள்ளேயே யாருமே இப்போ ஆட்டோ ஒன்று வச்சுருக்கேன். ஆட்டோ வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அதுவே உள்ளே போட நைட்டு 12-1 மணி வரையும் உட்காந்துக்கிறாங்க. போலீஸ் சொல்லிட்டு போனாலும் உள்ளே போக ஒரே டைம் போலீஸ் சொல்லிட்டு போச்சு. உள்ளே யாரும் எழுந்து போக மாட்டுறாங்க. அவங்க பாட்டுன்னு ரோட்டில் அராஜகம் பண்ணி தான் இருக்காங்க. ஒரு வண்டி பைக் எதுவுமே விடவே மாட்டுறாங்க. எல்லாருக்குமே நேற்று அடி தான். இன்னும் வரையுமே ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. அவங்க பாட்டுன்னு ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.